அனைவருக்கும் வணக்கம். செல்போன் இது இல்லாமல் இன்று உலகில் பெரும்பாலான மனிதர்களே இல்லை என்று சொல்லிவிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருடைய கைகளிலும் தவழ்கிறது. இதனால் கிடைக்கும் பயன்கள் எண்ணற்றவை, வரப்பிரசாதம் என்று கூட சொல்லலாம். இன்று உலகமே இதனுள் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. செல்போனால் கிடைக்கும் ஆபத்துக்கள் குறித்து நமக்கு தெரியும். நீங்களும் பரவலாக தெரிந்து வைத்திருப்பீர்கள். ஆனால் சில விஷயங்கள் உங்களை அதிர்ச்சியடைய வைக்கலாம். அவை என்னென்ன என்பது குறித்து இப்போது பார்ப்போம். செல்போன் அதிகம் பயன்படுத்துவது உயிருக்கே ஆபத்து என்றால் நம்புவதற்கு கொஞ்சம் கடினம்தான். ஆனால் அதுதான் உண்மை. அமெரிக்காவில் பெண் ஒருவர் தான் வேலை செய்யும் அலுவலகத்தில் தொடர்ந்து செல்போனை பயன்படுத்தியதால் மூளை புற்றுநோய்க்கு பலியானார். மருத்துவர் ஒருவர் இந்த உண்மையை நீதிமன்றத்தில் ஆதாரத்துடன் நிரூபித்து முதல் எச்சரிக்கை மணியை அடித்தார். செல்போனை பயன்படுத்தும் அனைவருக்கும் உடனே இறப்பு வராது. ஆனால் நிச்சயமாக நோய்களால் தாக்கப்படுவர் என்பதை பல ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. குறிப்பாக செல்போன் வெளியேற்றும் மின்காந்த அலைகள் இரத்த புற்றுநோய், தோல் புற்றுநோய், வலிப்பு நோய் மற்றும் மூளை பாதிப்பு போன்ற நோய்களை ஏற்படுத்தும் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். அத்துடன் செல்போனை அதிகம் பயன்படுத்தும் ஆண்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படும் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கழிப்பறைகளில் இருக்கும் கிருமிகளை விட 3 மடங்கு அதிகமான கிருமிகள் ஸ்மார்ட் போன் ஸ்கிரீனில் இருப்பதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. இதன் மூலம் சரும நோய்கள் தொடங்கி பல நோய்கள் உருவாவதாகவும் அந்த ஆய்வு குறிப்பிடுகிறது. செல்போனால் ஏற்படும் அதிர்வுகள் மூளையில் தகவல்களை சேகரித்து வைக்கும் திறனுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால்தான் அதிகமான அளவில் செல்போன் பயன்படுத்தினால் ஞாபக மறதி நோய் ஏற்படுகிறது. செல்போனிலிருந்து வெளியாகும் கதிர்வீச்சுக்கள் இரத்த அணுக்களை உடைத்து மூளைக்கு செல்லும் இரத்தத்தில் ஒருவித நச்சுத்தன்மையை உண்டாக்கி நோமோபோபியா எனும் ஒரு விதமான நோயை ஏற்படுத்திவிடும். அதுவும் இது ஒருவித நிலையற்ற மனநிலையை உண்டாக்கி வித்தியாசமான உலகில் இருப்பது போல் மாயையை ஏற்படுத்தும். இறுதியில் இது இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்பது போல நம்மை ஆட்கொண்டு விடும் என எச்சரிக்கிறார்கள் ஆய்வாளர்கள். நாமும் எச்சரிக்கையாக இருப்போம். நன்றி.